ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு பிளண்டர் டியூட்டோரியல்ஸ். ஸோ இன்றைக்கான பிளண்டர் டியூட்டோரியல்ஸ் வந்து நம்ம நேவிகேஷன் சிஸ்டம் அண்ட் அதோட ஷார்ட்கட் கீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பண்ணோம்னா ஸோ அதுக்கு ஒரு நல்ல பார்வை இருக்கணும், லைக் நமக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணி ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம மோஸ்ட்லி ரியலிசம்க்கு கொண்டு வரதுக்கு நம்ம எப்படி எல்லாமே வந்து இன்ஃபேக்ட் எவ்ரி டீட்டெயிலாக நம்ம பண்ணுறதுக்கு வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்படும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இன்றைக்கி அதோட இதில் வந்து இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம். லைக் பிளெண்டரில் வந்து ரொம்ப அதிகமான நேவிகேஷன் இது இல்லை, ரொம்ப கம்மியான டூல்ஸ் தான். எல்லா சாஃப்ட்வேர்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம இதுலேயும் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இப்போ அதில் வந்து மெயினாக ஒரு சில டூல்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணி பார்க்குறது. ஸோ ரொட்டேட் பண்ணி பார்க்குறதுல வந்து நம்ம மிடில் மோஸ்ட் பட்டனை வந்து நம்ம ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபுல்லாக. அண்ட் சப்போஸ் இது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது, ஏன்னா மிடில் மோஸ்ட் பட்டன் ஒரு சில பேருக்கு வேலை செய்யும், ஒரு சில பேருக்கு வேலை செய்யாது. ஸோ டப்புன்னு அவங்க ஸ்க்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு வந்து இங்கே மேலே எடிட்டில் போயிட்டு ப்ரெஃபரன்ஸில் போனீங்கன்னா அங்கே கீழே இன்புட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுலேருந்து எம்புலேட் 3 பட்டன் மவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஆல்ட் பிடிச்சி நீங்கள் லெஃப்ட் மவுஸ் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ரொட்டேஷன் கிடச்சிரும். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து ஸோ எப்படி ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணுறதுன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மல் ஜஸ்ட் வந்து மவுஸை ஸ்க்ரோல் அப் பண்ணுங்கள் அண்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் அப் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகும், ஸ்க்ரோல் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மவுஸ் ஜூம் அவுட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இதோட பேசிக்ஸ். அண்ட் சப்போஸ் இது வந்து உங்களுக்கு வந்து லைக் ஸ்மூத்தாக வேணும்னா நீங்கள் கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மிடில் மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் மவுஸை மட்டும் நீங்கள் மேலே ட்ராக் பண்ணிங்கனாலே போதும். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்மூத் ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து இதோட ஆல்டர்னேட்டிவ் தான். ஓகேங்களா, நீங்கள் நார்மலாக மவுஸ் வீல் அப் பண்ணுறதுக்கும் வீல் டவுன் பண்ணுறதுக்கும் லைக் அந்த கட் ஒன்று வருதில்ல, இது வந்து ஸ்னாப்னு சொல்லுவாங்க, ஸ்னாப் ஜூம்னு சொல்லுவாங்க. ஸோ இது பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஜஸ்ட் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு மவுஸ் நீங்கள் மேலேயும் கீழே நீங்கள் ஆட்டினீங்கனாலே வந்து உங்களுக்கு அந்த அதோட ஸ்மூத்னஸ் வந்து கிடைக்கும். அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா லைக் இதில் வந்து நீங்கள் மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் விண்டோஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்னரில் இங்கே ஒரு சின்ன ஒரு கர்வ் மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த கர்வ் கிட்ட போகும்போது உங்களோட மவுஸோட பட்டன் மாறும் பாருங்க. ஸோ இப்போ இங்கே இருக்கும்போது மவுஸ் நார்மலாக இருக்கா, ஸோ இங்கே போகும்போது ஒரு ப்ளஸ் மார்க் மாதிரி ஒன்று வருதுல, ஓகேங்களா. ஸோ அங்கே போனோடனே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் எழுங்க. லெஃப்ட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்னொரு விண்டோஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எத்தனை விண்டோஸ் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒன்று வேணுமா, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இப்படி ஒன்று, இல்லைனா இப்படி ஒன்று, இல்லைனா இப்படி ஒன்று. ஸோ நீங்கள் எத்தனை வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அன்லிமிட்டட் தான், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த விண்டோஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 விண்டோஸ்க்கு நடுவில் ஒரு பிளாக் லைன் போகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த பிளாக் லைனில் இந்த ஒரு மவுஸ் ஒரு மேலேயும் கீழே ஒரு சிம்பிள் ஒன்று காமிக்குதுல, ஸோ அதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயின் ஏரியாஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஜாயின் ஏரியாஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே ஜாயின் ஆகிடும், ஓகேங்களா. நீங்கள் எது ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து ஹைலைட்டடாக இங்கே காமிக்கும். ஸோ இது நீங்கள் எது ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ அது வந்து இங்கே பிளாக் கலரில் காமிக்கும். ஸோ எனக்கு வந்து என்னென்னா இங்கே கீழே இருக்கிற இந்த விண்டோ வந்து மேலே இருக்க விண்டோட இந்த ஜாயின் பண்ணோன்னா ஜஸ்ட் இந்த ஆரோ மார்க் அப்பில் இருக்கும்போது ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணிங்கனாலே இந்த கீழே இருக்கிறது அப்படி இங்கே ஜாயின் ஆகிடும். அதே மாதிரி இதுதான் இதுவும். அண்ட் இங்கே வந்து ஸ்வாப் ஏரியாஸ். ஸோ எனக்கு வந்து இப்போது நான் இந்த இடத்துல இப்படி இருக்கா, ஸோ நான் வந்து எனக்கு இந்த ஏரியா இங்கே வரணும், இந்த ஏரியா இங்கே வரணும்னா ஜஸ்ட் அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணுங்கள், இங்கே ஸ்வாப் ஏரியாஸ்ன்னு இருக்குது, ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த விண்டோ இங்கே வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான மூவ். ஸோ இப்போதைக்கு நம்ம ஜாயின் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் கைஸ் சிம்பிளான ஒரு இந்த இது. அண்ட் இதில் வந்து இன்னொரு ஷார்ட்கட் கீஸ்லாம் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட நம்பர் பேடில் பார்த்தீங்கன்னா 1 அழுத்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூ வரும், 3 அழுத்திங்கன்னா வந்து சைட் வியூ வரும், அண்ட் 7 அழுத்தினீங்கன்னா வந்து டாப் வியூ வரும், அண்ட் 9 அழுத்தினீங்கன்னா வந்து பாட்டம் வியூ வரும். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி வேணுமோ வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு கீ மேப்பில் போயிட்டு இங்கே கீ பைண்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், அந்த கீ பைண்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் பேன் இல்லைனா ஜூம், ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நீங்கள் எது மாற்றணுமோ அதை வந்து நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிவிட்டு அதோட இது இங்கே வரும்,
ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் என்ன நம்பர் வேணுமோ, ஸோ சப்போஸ் நீங்கள் மாயா யூஸராக இருந்தீங்கன்னா மாயாக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் நம்பர்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளி ஒரு மூவ். சப்போஸ் இது வேணாம், எனக்கு வந்து வீலில் வேணும், லைக் ரவுண்ட் வீலில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் லைக் அந்த எஸ்கேப் பட்டன் இருக்குல்ல, ஸோ கீபோர்டில் அதுக்கு கீழே ஒரு ஐஃபன் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஐஃபன் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு மவுஸ் வீல் மாதிரி ஒன்று வரும். ஸோ அந்த மவுஸ் வீலில் வந்து நீங்கள் இதில் எது செலக்ட் பண்ணாலுமே வந்து கரெக்டாக அந்த இதுக்கு வரும். சப்போஸ் ஃப்ரண்ட்னா ஃப்ரண்ட் வியூ கரெக்டாக வரும், இல்லை பேக் வியூனா பேக் வியூ வரும், லெஃப்ட், ரைட், பாட்டம். ஸோ எது வேணுமோ அது வந்து உங்களுக்கு தாராளமாகவே இதில் கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் இத்தனை விஷயம் பண்ணுறதுக்கு பேசாமல் இந்த ஒரு பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் மவுஸை கரெக்டாக பாயிண்ட் பண்ணி வச்சாலே வந்து இதுவாகும். அண்ட் இதில் இன்னொரு 2 விஷயம் புதுசாக என்ன இருக்குன்னா, வியூ கேமரா அண்ட் வியூ செலக்ட். ஸோ இந்த வியூ கேமரா அண்ட் வியூ செலக்ட் வந்து நீங்கள் 2 விதமாக இப்போ நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு கேமரா யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கேமரா இங்கே இருக்குது, ஸோ கேரக்டர் இங்கே இருக்குது. இப்போ வியூ செலக்ட் பார்க்கலாம். ஸோ வியூ செலக்ட் வந்து என்னென்னா, நீங்கள் எங்கே இருந்தாலுமே வந்து அந்த கேரக்டரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வியூ செலக்ட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ஃபோக்கஸ் வந்து லைக் அந்த கேரக்டருக்கு வந்து எங்கே இருந்தாலும் கரெக்டாக போயிடும். இப்போ நான் வந்து ரொம்ப தூரம் போகிறேன், ரொம்ப தூரம் போயிட்டு இப்போ இந்த கேரக்டர் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வியூ செலக்ட் கொடுத்தேன்னா டேரெக்டாக இந்த கேரக்டருக்கே வந்துடும். ஸோ இதுதான் வந்து அதோட ஆப்ஷன். சப்போஸ் இதோட ஆல்டர்னேட்டிவ் வியூ வந்து உங்கள் நம்பர் பேடில் வந்து 0க்கு பக்கத்தில் இருக்க அந்த டாட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே டேரெக்டாக அதுக்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அதோட இது. அண்ட் செலக்ட் அண்ட் அதே ஆப்ஷன்லேருந்து வியூ கேமரான்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த வியூ கேமரா எதுக்குன்னா, நீங்கள் இங்கே அவுட்லைனரில் வந்து அந்த கேமரா செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஐஃபன் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வியூ கேமரா கொடுத்தீங்கன்னா, ஸோ நீங்கள் கேமரா எங்கே வச்சுருக்கீங்களோ, நீங்கள் லைக் எந்த கேமரா ஆக்டிவாக இருக்கோ அந்த கேமராவுக்கு வந்து லைக் அந்த கேமராவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிட்டு இது கரெக்டாக போயிட்டு அட்டாச் ஆகிடும். ஸோ இதுதான் அதோட இது. இதோட ஷார்ட்கட் கீஸ் வந்து நம்மளோட நம்பர் பேடில் வந்து 0. ஸோ 0 ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேமராவோட லொக்கேஷனுக்கு போயிட்டு சேர்ந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட ஷார்ட்கட் கீஸு கேஷ். அண்ட் தட்ஸ் இட். ஸோ இதுதான் வந்து சிம்பிளான ஒரு நேவிகேஷன் டூல் ஃபார் பிளெண்டர். அண்ட் இன்னும் வந்து நிறையவே நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம கஷ்டமாகவே வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் நமக்கு இந்த கீஸ் வந்து சரியாக எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களோட 3D சாஃப்ட்வேர் நீங்கள் லைக் 3ds Max ஆர் மாயா இல்லைனா வந்து சினிமா 4D, ஸோ இந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர்ஸில் வந்து நீங்கள் என்ன கீஸ் உங்களுக்கு அதில் வந்து நீங்கள் அசைன் ஆகிருக்கோ அந்த கீஸ் வந்து உங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த கீஸ் வேணும்னா கூட நீங்கள் இதில் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.